உன் மகிமையால் என்னை மூடிடுமே. அதாவது ரைமிங்காக இருந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே பாடிடுறது. அப்படியா? திரும்பவும் சொல்கிறேன், சர்வத்தையும் சிருஷ்டித்த கடவுள் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாராம். அப்புறம் என்ன பிரசன்னத்தால் நிரப்பணும், அப்புறம் என்ன மூடணும்? பின்மாரியின் அபிஷேகம், பின்மாரியின் அபிஷேகம். இந்த வார்த்தையை பல பேர் பல இடத்துல கட்டாயம் கேட்டிருப்பீங்க. கரெக்டா? இல்லை சார், நீங்க எல்லாரும் வணங்குகிற இயேசு கிறிஸ்துவ அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை சார். பல காலமா கிறிஸ்தவத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கிற ஒரு மாயமான ஸ்டேட்மெண்ட், மாயமான உபதேசம், தவறான எண்ணம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே. என்ன நிரப்பணும்? சர்வத்தையும் சிருஷ்டித்த கடவுள் நமக்குள்ள வாசம் பண்ணுறாராம். அதுக்கப்புறம் பிரசன்னத்தால் நம்மளை நிரப்பணுமா? இது எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களில் இருக்குது. அதை கோட் பண்ணி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் சுவிசேஷம் சொல்லும்போது சொல்கிறாங்க. நான் நோட் பண்ணிக்கோங்க. சுவிசேஷம் சொல்லும்போது சொல்கிறாங்க, தாவீது சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. அப்போஸ்தலர் 2:21 இல்லை 28 தான் இருக்குது, ஆனால் 21 படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்படியே வரும்போது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சந்நிதானத்திலே, அதான் பிரசன்னத்திலேன்னு எடுத்துக்கலாம், என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிறக்காத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் மறுபடியும் பிறந்துடும், நாங்கள் பயங்கரமாக ஊழியம் பண்ணுறோம், கர்த்தர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார் சொல்கிற கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. உன் மகிமையால் என்னை மூடிடுமே. அதாவது ரைமிங்காக இருந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே பாடிடுறது. அப்படியா? திரும்பவும் சொல்கிறேன், சர்வத்தையும் சிருஷ்டித்த கடவுள் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாராம். அப்புறம் என்ன பிரசன்னத்தால் நிரப்பணும், அப்புறம் என்ன மூடணும்? வாருமே. அப்போ இன்னும் இந்த மக்கள்லாம் அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு நம்பலை, இல்லை உண்மையிலே அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. இது ரெண்டில் என்னன்னு தெரில. அதனால தான் வாருமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கரெக்டா இல்லையா? பரலோக காற்றாக, அப்புறம் உன்னத பலனாக. பிரின்சியக்கா, சரிக்கா, அப்புறம் அக்கினி நாவாக என் மேல் வாருமா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதுதான் பைபிள். முன்ன பின்ன ஏதாவது படிச்சிருக்கீங்களா? சீக்வன்ஸாக தெரியுமா? ஓல்டு டெஸ்ட்மெண்ட், ஓல்டு கவர்னன்ட், நியூ கவர்னன்ட், இதை பற்றி ஏதாவது தெரியுமா? சால்வேஷன், ரட்சிப்புனா என்னன்னாவது தெரியுமா? அக்கினி நாவாக என் மேல் வாருமே. அப்போ முழு மனதாக நீங்கள் யாருமே உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதா நம்பலை, அப்படி தானே? சரி, அடுத்து ஒருத்தர் வருவார் பாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் காமனாக எல்லாரும் பண்ணுறது தான், இவங்க ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த காமன் ஒரு மோசமான தந்திரமான ஆண்டவருக்கு எதிரான விஷயங்களை கொண்டு மக்களுக்கு சேர்க்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நபரை பாருங்கள்.
பின்மாரியின் அபிஷேகம். பின்மாரியின் அபிஷேகம். இந்த வார்த்தையை பல பேர் பல இடத்துல கட்டாயம் கேட்டிருப்பீங்க, கரெக்டா? மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் ஆவியில் நல்ல கையை தட்டி ஆமென். மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன்னு பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு சுவிசேஷம் சொல்லும் போது அன்னைக்கு சொன்னதுதான் இங்கே நடந்தேறுகிறதுன்னு சொன்னார். அதாவது ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படும் போது தேவன் தனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறார். அதுதான் வந்து மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன விஷயம் நிறைவேறுறது. அப்போ இந்த மக்கள் நம்ம இவரையும் இவரை பின்பற்றுகிற மக்களும் இன்னும் அவங்க மறுபடியும் பிறக்கலைன்னு அறிக்கையிடுறாங்க, அப்படி தானே? ஆனால் ஊழியம் பண்ணுறாங்க பயங்கரமா. இது தெரியல இந்த ஸ்டெப்பு, டி மோகன் அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டெப். அக்கினியா இறங்கிடுமே. என்ன இறங்கணும்? ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு, நம்பிக்கை இல்லாமல் இறங்கிடுமே. ஒருவேளை உங்களுக்குள்ள உண்மையில ஆண்டவர் வாசம் பண்ணலையோ, அதனாலதான் அது தெரியாம கூப்பிட்டே இருக்கீங்களா? அக்னி நாவாக அமர்த்திடுமே. அக்னி நாவாக அமரணுமா? இப்போ மறுபடியும் நான் கிண்டல் பண்றேன் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். சத்தியமா இந்த சத்திய வேதத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லை, புதிய உடன்படிக்கையில் இருந்ததுன்னா யாராவது காட்டுங்க. நான் வந்து உண்மையிலே அப்படி இருக்கு அப்படின்னா அப்பாலஜைஸ் பண்ணி வீடியோ போட்டு இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். இல்லைன்னா உங்களை இந்த சேனலில் கூப்பிட்டு வச்சு அந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்குறேன். என்ன சொல்கிறீங்க? உங்களை யாராலும் ஒருத்தருக்கு முடியுமா? கோடு காற்றாக இல்லை சார், நீங்கள் எல்லாரும் வணங்குகிற இயேசு கிறிஸ்துவ அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை சார். இந்த வேதத்தில் இல்லை சார். இல்லாத ஒன்று தான் நீங்கள்லாம் வந்து சண்டே ஆராதனைக்கு போகலன்னா எப்படி ஐயோன்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த விஷயத்தை தான் சார் செய்கிறீங்க. வேதத்தில் இல்லாத விஷயத்த செஞ்சிட்ருக்கீங்க சார். வேதம் என்ன சொல்லுதுன்னு நான் கொஞ்சம் வசனங்கள் படிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை தான் படிக்க மட்டும் தான் செய்கிறேன். அதுக்கப்புறமாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் சார். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளர் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். 17வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டுலாம் பாடினாங்களே, அந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். எப்படி? உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை அறியாததுனால தான் இன்னும் வாங்க அக்னி நாவா வாங்க அமருங்க பின்மாரி மலை ஊற்றுங்க நிரப்புங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீங்க அறகுறையா உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. நான் போட்டிருக்கு உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள்னு போட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இல்லாதவங்க அப்படி கூப்பிட்டு இருப்பாங்க. 1 யோவான் 4:12 தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நமக்குள். சரியா? ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அவர் மேலே இருக்கிறார் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டால் இல்லை, உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அவர் மேல இருப்பாரு பாருமே இறங்குமே நிரப்புமே இல்லை, உங்களில் வாசமா இருந்தால். கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ வரும்போது 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அவங்களாம் அறியலை, அதனால தான் வாருமே தாருமே பின்மாறி முன்மாறி என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த கூட்டத்தில் சேர போறீங்களா? இல்லை வேதத்தின் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு இணங்க இந்த சத்தியத்தை ஒத்துக்க போறீங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கட்டடம் ஒன்று கட்டி அதுக்குள்ளே நான் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடு மெய் மறந்து பாடிட்டா ஆண்டவரை ஆராதிச்சு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க வாரும் இறங்கும் நிரப்பும்னு. ஆனால் இந்த வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் புதிய உடன்படிக்கையில் கூப்பிட்டதே இல்லை. மாறனாதான்னு சொன்னாங்க, சீக்கிரம் வாருன்னு சொன்னாங்க. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? இவங்கெல்லாம் ஆண்டவரே 2ஆம் வருகையில் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லலை. இன்னைக்கு அவங்கள நிரப்புங்க, வாங்க, உட்காருங்கன்றாங்க. அக்கினி நாவாய் அமரணுமா நாக்கில்? எதுக்கு எழுதுன்னு சொல்கிறதுக்கா? பயங்கரமான தப்புங்க, பயங்கரமான தப்பு. வேதத்தின் அடிப்படையில் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். புரியலையா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணி புதுசாக மாற்றிடுறாரு. தீர்க்க தரிசனமே அதான். எரேமியா 21, எசேக்கியேல் 36, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைப்பார், அவருடைய பிரமாணங்களை எழுதி அவருடைய பிள்ளையை மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது, தெரியும்ல, மீன் கேட்டால் பாம்பே அருளான் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது பரம தகப்பன் பரிசுத்த ஆவியை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கட்டாயம் நடக்கும். அது இந்த மாதிரி கோமாளித்தனமாக ஆடுறதும் வளர்றதுமா இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி புது சிஷ்யா மாற்றி ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க வழி நடத்தும்.